the Lord. கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மதியான வேளையில சபைக்கு வந்த அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இது முக்கியமான நேரமாக இருக்கிறது. ஜெபம் அதிகமாக தேவை இருக்கிறது. இந்த நாளில் ஜெபத்தை வைத்துதான் நாம் தப்பி பிழைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து செல்கிறோம். எல்லாரும் தன்னை ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து நம்ம மேல இரக்கமாய் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவாராக. இயேசுவே நன்றி ராஜா. அருமையான தேவன் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இந்த உலகம் முழுக்க துரித்துக் கொண்டிருந்தாலே போதும், பிசாசின் கிரியை எல்லாம் அழிக்கப்படும். இந்த நாளில் பாருங்க, உலக தலைவர்கள் எல்லாம் இதைதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்துக்கு என்ன ஆகுமோ தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து செல்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அதிகமாக எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஜெபம் செய்வோம். இந்த குளோபல் ஈவில் ஸ்பிரிட் தேசங்களை ஆளும் தலைவர்களை ஆட்டி படைத்து மனுஷர்களை பொல்லாத வழியில கொண்டு செல்கிற இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் என்பதை விசுவாசித்து ஜெபிக்க முடியும். சர்வநல்ல தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் தேவனே, இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தை நோக்கி பாரும் சுவாமி. நாங்கள் இருக்கும் இடத்தை அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. தூர தேசங்களிலிருந்து எங்களை கொண்டு வந்தீர் ராஜா. ஆண்டவரே, ஏதோ ஒரு திட்டத்திலே நீர் செய்திருக்கிறீர் இந்த காரியத்தை. எங்களை அழைத்தவர் நீ கர்த்தாவே. எங்களுக்கும் இந்த டென்மார்க் தேசத்திற்கும் நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை கர்த்தாவே. எங்கேயோ பிறந்தோம் ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர். நீர் கொண்டு வந்திருக்கிறீர் ராஜா. நீர் அழைத்திருக்கிறீர். நீரே ஆண்டவரே காரியத்தை செய்து முடிக்கிறீர். ஆண்டவரே, உமது வல்லமையின் காரியங்களுக்கு ஆண்டவரே, கிருபைக்கு ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறோம் சுவாமி. உமை நோக்கி ஸ்தோத்திரித்து துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் ஆண்டவரே இம்மட்டும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டீரே. சர்வ வல்லவரே, நீர் சிலுவையில் இல்லை ராஜா, எங்கள் இருதயத்தில் இருக்கிறீர். என் தேவனே ராஜா, நீர் சிலுவையை விட்டு எப்பவோ இறங்கி வந்து விட்டீர் கர்த்தாவே. நீர் உயிர் தெழுந்த ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் ஆவியானவராக இருக்கிறீரே. எங்கள் இருதயத்தில் வாசம் செய்யும் நல்ல தேவனே, எங்கள் ஜெபம் கேளும் ராஜா. இதுவரை எங்கள் ஜெபம் கேட்டீர் சுவாமி. இந்த ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச், இந்த சர்ச்சில் இருந்த ஆண்டவரே நீர் ஆளுகை செய்தீர் ஆண்டவரே. இப்பொழுது உம்மை நோக்கி துதிக்கிறோம், உம்மை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே உமது ஆளுகை ஆண்டவரே பிரசன்னமாய் இருக்கிறது சுவாமி. நீர் பிரசன்னமாக இருக்கிறீர். உமது ஆளுகை ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனே ராஜா, உலகத்து காரியங்களை எல்லாம் இப்பொழுது நீர் கண்டு கொண்டிருக்கிறீர் சுவாமி. மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறீர். மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தேன். அந்த அதிகாரம் எப்படி துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பதை காண்கிறேன். என் ஆண்டவரே, அதிகாரத்தை எடுக்க வல்லமை உனக்கு உண்டு சுவாமி. பொல்லாத கிரியை செய்யும் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும், எந்த அரசாளர், எந்த தேசத்து அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டவரே கர்த்தாவே, அது எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் உமது வார்த்தை ஒன்று போதும் சுவாமி. அவன் மனம் திரும்ப ஆண்டவரே, உமது வார்த்தை ஒன்று போதும். இந்த உலகத்தை ஆளப்போகிறீர்கள் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேசங்களுக்காக இப்போது ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான தேசம் டென்மார்க் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த தேசத்திலே ஆளுகை செய்யும் தலைவர்களுக்கும் ஆண்டவரே, இன்னும் அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே, இன்னும் அநேக இந்த படை தலைவர்களுக்கும் ஆண்டவரே நீர் உதவியாய் இருந்து இந்த தேசத்தை காப்பாற்றும். இந்த தேசத்தின் திட்டங்கள் எல்லாம் உமது சித்தத்தின்படி இருப்பதாக, உமது அன்பினாலே இந்த தேசம் கட்டப்படுவதாக. இயேசுவே, இந்த தேசத்துக்கு நீர் இறங்கும் சுவாமி. எங்களை அழைத்து வந்தீரே, இந்த தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. நாங்கள் நம்பி வந்த இந்த தேசத்தை கைவிடாமல் சுவாமி.
இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த தேசத்திற்கு பாதுகாப்பை கட்டளையிடும் சுவாமி. ஒரு பாதுகாப்பின் வேலி அடையும் சுவாமி. இந்த டென்மார்க் தேசத்திலும் ஜெயிலர் பகுதியிலும் ஆண்டவரே யூலாண்ட் பகுதியிலும் இன்னும் அநேக தீவுகளிலும் இந்த கிரீன்லாந்து தேசத்திலும் ஆண்டவரே உமது ஆளுகை இருக்கும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த தேசம் ஆண்டவரை உடைக்கப்படாது இருக்க ஆண்டவரை நீர் இறங்க இந்த தேசத்திற்கு இறங்க காணும் சுவாமி. இந்த தேசத்துக்கு எந்த ஒரு குறை வராதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆலோசனை சொல்லி வழி நடக்கும் ராஜா. ஆளுகை செய்வரை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் உமது வார்த்தைகளை அவரோடு பேசி ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் உமது ஞானத்தினாலே நிரப்பி சமாதான பேச்சை வாய்க்கப்படும் சுவாமி. எதிரியை ஆண்டவரை வீழ்த்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு கொடும் சுவாமி. ஒரு வார்த்தையினாலே அந்த சக்தி உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை இந்த தேசத்தை காத்து ரட்சி ஆண்டவரே. இந்த ஐரோப்பிய தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். அத்தனை ஐரோப்பிய தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவே உமது அன்பு இந்த ஐரோப்பிய தேசத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் விளங்குவதாக. எவ்வளவாக ஆண்டவரை மனுஷன் மேலே அன்பு போர்ந்து தன்னைத்தான் சிலுவையிலே கொடுத்த ஆண்டவரை இரத்தம் சிந்தி இந்த மனுஷனுக்காக பாடுபட்டீர்கள். இதை உணரக்கூடிய சிந்தனை இந்த ஐரோப்பிய தேசத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் உறுத்தும் சுவாமி. நீர் உணர்த்தும் ராஜா. கர்த்தாவே முதல் நாமம் அறியப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்களாக. உமது நாமத்தை அறிந்து உமது வார்த்தையை கேட்க சபைக்கு செல்லும் பிள்ளைகள் எல்லாரும் நிச்சயமாகவே பாதுகாக்கப்படுவார்களாக. இயேசுவே நன்றி. நீர் பாதுகாப்பின் தெய்வம், நீர் ரட்சிப்பின் தெய்வம். இம்மானுவேல் என்கிற தேவனே, எங்களை ரட்சிக்கும் தேவனே, கர்த்தாவே இந்த பூமியை ஆளுகை செய்யும் தேவனே, உங்கள் பிள்ளைகளை எவராது காப்பாற்றும் ராஜா. ஆண்டவரே இந்திய தேசத்தை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இந்திய தேசத்தில் இருக்கிற ஆளுகளிலே ஆண்டவரே உமது சமாதானம் ஒரு சத்தியம் அறியப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தவன் பிழைத்தான் என்பதற்கு சாட்சியாக இந்திய தேசத்தை எழுப்பும் ராஜா. பொய்யை நம்பி ஆண்டவரை கெட்டு போகும், பொய் வார்த்தைகளை நம்பி கெட்டு போகும் எந்த ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி ஆண்டவரை, எந்த ஒரு ஆளுகையாக இருந்தாலும் சரி, என் தேவனை இயேசு கிறிஸ்துவே உமது அன்பினாலே ஆண்டவரை இந்திய தேசம் ரட்சிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்திய தேசத்தில் வடமுனை தொடங்கி ஆண்டவரை தென்முனை வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா தேசங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் ஆண்டவர் உமது அன்பு அறியப்படுவதாக. இயேசுவே நன்றி. இந்திய தேசத்தின் மேலே உமது இரக்கம் இருப்பதற்காக நன்றி சுவாமி. நல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவே ஆசிய தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசிய கண்டத்தில் இருக்க அத்தனை தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது சுவாமி. இயேசுவை நம்பினவருக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை என்பதை ஆண்டவரே நீர் உணர்த்தணும் ராஜா. ஆண்டவரே ஆளுகை செய்வரை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிய தேசத்தில் உள்ள தலைவர்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசங்களுக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் காரியங்களை ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கும் சுவாமி. இயேசுவை நம்பிய எவனும் கெட்டு போனதில்லை, நித்திய ஜீவனை பெற்றானே என்பதை ஆண்டவரே உணர்த்தணும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே ஆசிய தேசம் காக்கப்படுவதாக, மலேசிய தேசம் காக்கப்படுவதாக. இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இலங்கை தேசத்திலே நடக்கும் அத்தனை பொல்லாத கிரியைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் ஒவ்வொன்றாக ஆண்டவரை நீர் சுத்திகரிக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே இலங்கை தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வழி செம்மையான வழி என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவுக்காக முன்வர ஆண்டவரை உதவி செய்யும் சுவாமி. அவர் எந்த மதத்தார்கள் இருந்தாலும் சரி இயேசுவை ருசித்து பார்க்க ஆண்டவரே ஒவ்வொரு படியாக ஆண்டவரை இயேசுவை அணுக ஆண்டவரை உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை அறிய ஆயத்தப்படுத்தும் ராஜா. இலங்கை தேசத்து பிள்ளைகளை காப்பாற்றும். இலங்கை தேசத்தின் ஆளுகைக்கு ஆண்டவரை உமது அறிவு செம்மையான அறிவை கொடுத்து ஆண்டவரை நீர் ஆளுகை செய்யும் சுவாமி. ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரை சண்டையிலும் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுக்கு எதிராக எழும்பும் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இனி இயேசுக்கு எதிராக எழுப்பி ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, இயேசு நல்லவர், இயேசு அன்பானவர், இயேசுவே நீதியை சரி கட்டுகிறவர் என்பதை அறிந்து இயேசுவின் வழியிலே வாழ ஆண்டவரே தேசங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ராஜா.
இயேசுவே எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் என் சுவாமி. துன்மார்க்கனுக்கும் ஆண்டவரை சன்மார்க்கனுக்கும் ஒரே மழையையும் ஒரே வெயிலையும் கொடுத்த தேவன் நீர் நீதிமான்களை எப்படியாக காப்பாற்றுகிறீர் என்பதை அறிந்து கொள்ள சாட்சிகளை எழுப்பியிருக்கிறீர் சுவாமி. தேவனே ராஜா, இந்த ரஷ்ய தேசம், சீன தேசம் ஆண்டவரை இன்னும் வல்லரசுகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அமெரிக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தென் அமெரிக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கனடா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு தேசத்திலும் பிரித்தானியா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே உமது நாமம் அறியப்பட்ட பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. உமது நாமம் அறியப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு, ஒருவருக்கும் எந்த தீங்கும் வராதபடிக்கு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீர் சாட்சியாக வைத்து ஆண்டவரை பாதுகாத்து வச்சு சுவாமி. உமாலே பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை அநேகருக்கு சாட்சியாக இருந்து அநேகர் ரட்சித்துக் கொள்ளும்படி, அநேகர் தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படி ஆண்டவரை நீர் இந்த காரியத்தை நீரே செய்ய வல்லவராயிருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். தேவனே ராஜா, உலகத்தை ரட்சியும். இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவருக்கு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்ய போகிற அந்த மகா பரிசுத்த நகரம் ஆண்டவரை பாதுகாக்கப்படுவதாக. உமது அன்பு ஆண்டவரை இஸ்ரவேல் தேசத்திலே பெருகுவதாக. மேசியாவை நோக்கி ஆண்டவரை, மேசியா இருக்கிற மேசியாவை தேட ஆண்டவரை அவர்கள் மேசியாவை மண்ணுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரை ஒவ்வொரு யூதரும் ஆண்டவரை முன்வர ஆண்டவரை திருவசி. இந்த உலகத்திலே சமாதானம் இயேசுவின் அன்பினாலே வருகிறது என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரை உலகத்தை முழுவதும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே இந்த உலகத்திலே சமாதானத்தை கட்டும் சுவாமி. ஒவ்வொரு மனுஷனும் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு வருகிறார். தேசங்கள் அலைவாகிறது சுவாமி. நீர் அறிந்திருக்கிறீர். தலைவர்கள் தத்தளிக்கிறார்கள் ராஜா. உமது ஆலோசனையை சொல்லும் ராஜா. எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே வழி இயேசு என்பதை அறிந்து கொள்ள எல்லா தலைவர்களுக்கும் இயேசுவை, வெளிச்சத்தின் தேவன் இயேசுவை அறிய ஆண்டவரை நீர் உதவி செய். இந்த வார்த்தை அவர்களுக்கு இருதயத்தில் நிறுத்த உதவி செய். கஷ்டம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடு என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு சொன்ன தேவனை இயேசுவை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் எனக்கு அறியாத புரியாத காரியங்களையும் வெளிப்படுத்துவார் என்று சொன்னீரே தேவனே. கர்த்தாவே, இந்த வார்த்தை ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தலைவனுக்கும் அறியப்படணும் சுவாமி. எவ்வளவு உண்மையுள்ள தேவன், எவ்வளவு ஜீவனுள்ள தேவன், பேசும் தெய்வம் நமக்கு எவ்வளவாக நன்மை செய்கிறார் என்பதை அறிந்து இயேசுவுக்காக போராட ஆண்டவரே மனுஷர்களை ஆயத்தப்படுத்தும் ராஜா. இயேசுவுக்கு எதிராக இருக்கும் பொல்லாத கிரியைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விரட்டி அடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழித்து போடுகிறோம். பொல்லாத கிரியைகளுக்கு இந்த பூமியில் இடமில்லை என்பதை ஆண்டவரை உணர்த்தி கர்த்தாவே உம்மை பின்தொடர ஆண்டவரே இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. இயேசுவே நன்றி. இந்த ஜெபம் கேட்டதற்காக நன்றி சுவாமி. எல்லாவற்றையும் ஒரே பேரான நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 14. அருமையான சங்கீதம். எல்லாரும் கவனமாக வார்த்தையை தெளிவாக வாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. சங்கீதம் 14. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அவருடைய கிருபையினாலே இந்த சிறையிருப்பு நீங்கும். அவருடைய கிருபையினாலே களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த மகிழ்ச்சி நம்மளோட எல்லாரோடும் இருக்க ஆண்டவர் நமக்கு பெரிதாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு ஜீவன் உள்ளது, எவ்வளவு அருமையானது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டு வாழ உலகத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். இந்த உலகம் காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லியிருக்கிறது. இந்த காதுள்ள பிள்ளைகளாக இருக்க நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இயேசுவே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இயேசுவே இந்த உலகத்தை காப்பாற்றுகிறார். அவருடைய அக்கினி நம்மை காப்பாற்றுகிறது. அவருடைய அக்கினியின் அபிஷேகம் நம்மை தாங்குகிறது. அவருடைய அக்கினியின் அபிஷேகம் நம்மை ஜெயம் கொள்ள செய்கிறது என்று நாம் தேவ ஆவியை உணர்ந்து இந்த பாடலை பாடி இயேசுவை மகிழ்விப்போம். ஒரு தடவை ஒரு முறை இயேசு மகிழ்ந்து விட்டால் நமக்கு பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டு, கண்டிப்பாக உண்டு. இயேசுவை துக்கப்படுத்தும் காரியம் எதுவும் நாம் செய்யாதபடிக்கு இந்த காரியத்தில் கவனமாக இருக்க அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியை சொல்ல நம்மை அனுப்பியிருக்கிறார். இந்த காரியத்திலே நாம் ஒரே சிந்தையோடு இருந்து நாம் கவனமாக இதை செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அக்கினியின் அபிஷேகம் இப்பொழுதும் இந்த சபையில் இறங்குவதாக. அக்கினியின் அபிஷேகம், தேவ ஆவியின் அபிஷேகம் இப்பொழுது இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெருகுவதாக. ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே உலாவி வருகிறார். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியால் நிறைந்திடும். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியால் நிறைந்திடும். தேவா தேவா ஏகனவே ஏந்திடும். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியால் நிறைந்திடும். தேவா தேவா ஏகனவே
ஆவி நமக்குள்ளே தேவன் வாசமாய் இருக்கிறார். இதைவிட பெரிய பாக்கியம் மனுஷ குலத்துக்கு வேறு எதுவும் இல்லை. வானத்தையும் பூமியை படைத்த தேவன் ஆவியானவராக அவர் நமது இருதயத்தில் இருக்கிறார், நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இந்த அருமையான ஸ்லாக்கியம் இந்த ஆவிக்குரிய சபையோருக்கு என்றென்றும் உண்டு. இந்த ஆவிக்குரிய சபையிலே நாம் எவ்வளவு பாக்கியசாலியாக இருக்கிறோம். நாம் ஏன் இன்னும் அநேகரை இந்த வாக்கியத்துக்கு உள்ளே கொண்டு வர பிரயாசப்படவில்லையோ? நாம் பட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவனே சாட்சி. நாம் தொடர்ந்து நம் வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது என்பது நம் வாழ்க்கை மூலமாக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவை முன்வைத்து செய்கிறதுனாலே நமக்கு இயேசு கிருபை செய்கிறார். இந்த கிருபை சமாதானத்தை கொடுக்கிறது. இந்த கிருபை பெரிய சமாதானம், தேவ சமாதானம். நம் எல்லோரோட கூட இருப்பதாக அவரோடு நாம் அண்டி இருக்கும். இயேசுவோடு அண்டி இருப்பவன் பாக்கியவன். இயேசுவை விட்டு விலகி வேறு ஏதோ ஒரு வழியில போவதற்கு அதை பற்றி நாம் கவலைப்படாமல் நாம் இயேசுவோடு அண்டி இருப்பதை பார்த்து அவர்களும் இயேசுவை அண்டி வர நாம் இந்த வார்த்தையை, இயேசுடைய வார்த்தை தெளிவாக சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எல்லாரையும் காக்க தயாராக இருக்கிறது. அவருடைய ரத்தம் இன்னும் ஈரமாக இருக்கிறது, ஈரமான ரத்தம். அதனாலே நம்மை காப்பாற்றினார். இன்னும் நம்மளோடு இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். அவருடைய பாத தன்னையிலே நாம் சரணடைந்திருக்கிறோம். எல்லா பொல்லாத கிரியைகளையும் விட்டுவிட்டு அவர் பாவிகளை வெறுப்பதில்லை, பாவத்தை வெறுக்கிறார். பாவ வழியை விட்டு விலகி இயேசுவின் பாத தன்னையிலே சரணடைந்தவர் கண்டிப்பாக பிழைப்பார். ஒரு குறைவும் இல்லை. இவ்வளவு அழகான தேவன், அருமையான தேவன். நாம் எவ்வளவு பெரிய வாக்கியசாலி. ஆண்டவரே, உமது பாத தண்டையிலே ஆண்டவரே நாங்கள் சரணடைந்திருக்கிறோம் ராஜா. எங்களை காப்பாற்றும் சுவாமி. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் உமது பாத தண்டையில் இருக்கிறோம் ராஜா. ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடும். ஆண்டவரே, பாத சரணடைந்தோம் சுவாமி. ஆண்டவரே, பாதம் சரணடைந்தோம். அடிமை நான் ஐயா. ஒவ்வொருத்தர் ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆண்டவரே, பாதம் சரணடைந்தே. அடிமை நான் ஐயா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்றே போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்றே போக மாட்டேன். ஆண்டவரே, பாதம் சரணடைந்தேன். அடிமை நான் ஐயா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நான் ஐயா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்து நன்கு புரியும்படி. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி.
எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் உண்மை விட்டு விலகி போக மாட்டோம். இந்த சபையார் விலகி போவதில்லை. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபித்திருக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுத்து பாடி இருக்கிறோம், ஆராதனை செய்திருக்கிறோம். இயேசுவே நன்றி. எவ்வளவாக எங்களை அன்பு கொண்டு ராஜாவை எங்களுக்கு ஒரே ஒரு பலம் இயேசு கிறிஸ்து, அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவே நன்றி. எங்களுக்கு இரக்கம் காட்டிய தேவனே நன்றி. எங்களுக்கு உதவும் தேவனே நன்றி. ஆவியானவரே நன்றி. எங்களை காட்சிக்கு செய்ததே நன்றி. உமது வார்த்தையிலே ஆண்டவரே எல்லோரும் விசுவாசத்தில் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே நன்றி. என் அருமையான தேவனே நன்றி சுவாமி. எங்களை ஒரு நாள் மறவாத தேவனே நன்றி. நன்றி ராஜா. இயேசுவே நன்றி. என் தேவனே நன்றி. எங்களோடு இடைப்படும் சுவாமி. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் வரவேனேன் என்று வாக்களித்த தேவன் நீரே. யார் மறந்தாலும் நான் வரவேனேன் என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. நல்ல கரத்தால் நீ என்னை தாங்கினீர், உன் சிறகாலே மூடி காத்தீர். உன் நல்ல கரத்தால் நீ என்னை தாங்கினீர், உன் சிறகாலே மூடி காத்தீர். நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, ஞானம் இயேசுவே. எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். என் ஆண்டவரே, எந்த நாளும் எங்களை மறக்கவில்லை ராஜா. நாங்கள் சில நேரம் மறந்து போகிறோம், ஆனாலும் எங்களை மறவாமல் எங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே, அதிகாலையில் எங்களை தட்டி எழுப்பி எங்களை ஆண்டவரே நீர் இறங்கின்றீர், எங்களை காக்கின்றீர், எங்களை வழி நடத்துகின்றீர் என்று உணர்த்துகிறீர். ஆண்டவரே, நாங்கள் இன்னும்
ஆண்டவரே மறவாமல் இருந்த ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் ஆளுகை செய்யும் சுவாமி. எங்கள் இருதயம் முழுக்க இயேசு, எங்களுக்கு 24 மணி நேரம் இயேசு மாத்திரம் இருந்தால் போதும். நாங்கள் எதையும் செய்ய முடியும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் செய்ய நமக்கு இயேசு ஒருவர் இருந்தால் போதும். அவர் நம்மோடு இருக்கணும், நாம் அவரோடு இருக்கணும். அப்படிப்பட்ட தேவன், அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து அவரோடு பேசணும். இயேசுவோடு பேச முடியணும். இயேசுவோடு பேசணும், இயேசுவோடு பாடணும், இயேசுவோடு உலாவணும். இயேசு ஒருவர் மாத்திரம் கூட இருந்தால் நம் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக. இது பொய்யல், இது வெறும் வார்த்தை இல்லை. இது ஆராதனைக்கு வந்த வார்த்தை கிடையாது. இது உண்மை, இது சத்தியம், இது வேதத்தில் எழுதப்பட்டது, இது அறியப்பட்டது. சில வேதக்காரர்கள் வேற சம்பந்தப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் வேதம் உண்மை, எங்கள் படிப்பது உண்மை, எங்களில் எழுதியிருக்கிறது உண்மை. அது எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் உண்மையை ரசிக்கின்ற இந்த பரிசுத்த வேதம் ஜீவனுள்ள வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷருடைய இடைப்பட்டு பேசுகிறது. உங்களுக்கு ஒரு குறைவு இருந்தால் சொல்லுங்க, ஏதாவது ஒரு குறை தேவை இருந்தால் சொல்லுங்க. பைபிளை திறந்து படியுங்க. உங்கள் பாஷையில புரியுற பாஷையில பைபிளை திறந்து படியுங்க. இயேசு பேசுவார். அவரோடு உலாவணும், அவரோடு இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த ஆராதனை பாடல்கள் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா பாடுவோமா? உற்சாகமா பாடுவோமா? உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒப்பு கொடுத்து பாடுவோமா? அல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகில் ஒளியாய் அலையில் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியும் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியும் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகப் பெருமை இன்பம் எல்லாம் உபயமாறணுமே. உலகப் பெருமை இன்பம் எல்லாம் உபயமாறணுமே. உம்மையே கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசன்னம் பண்ணணுமே.
வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. சேர்ந்து பண்ணுவோமா? உம்மோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். ஐயா, உம்மை போல் நான் இயேசுவை போல் உலகின் கொடியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணும் ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. ஐயா, உம்மோடு இருக்கணுமே ராஜா. ஐயா, உம்மை போல் மாறணும் இயேசுவே. நன்றி நன்றி தேவனே இயேசுவே, உம்மை போல எங்களை மாற்றிய சுவாமி. நல்ல தேவனே, எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எந்த விதமான குறைகளாக இருந்தாலும் நீக்கி போட்டு ஆண்டவரே, இந்த ஒரே ஜீவன்ல உம்மை போல எங்களை மாற்றிவிடும். எங்களை மாற்ற போவதற்காக நன்றி சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நாம் காணிக்கை நேரத்தை கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சர்வநல தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலே கொடுக்கின்ற காணிக்கை கொடுக்கிற இந்த கரங்களை அத்தனையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அவர் போட்ட காணிக்கை 30, 60, 100 பெருக ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தரும் ராஜா. கொடுக்க முடியாத கரங்களையும் ஆண்டவரே, அவர்களுக்கு உண்டான தேவைகளை நீர் அறிய பண்ணி ஆண்டவரை கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் கொடுக்கும் சுவாமி. இயேசுவே நன்றி. இந்த காணிக்கை ஆண்டவரை பயனுள்ள பிரயோஜனமுள்ள உங்கள் காரியங்களிலே பயன்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவுக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனை பாடலோடு முடித்து அடுத்தது நம்ம செய்திக்கு போக போகிறோம். அடுத்த பாடலாக நம்மோடு இம்மட்டும் கூட இருந்த தேவன் இன்னும் வரும் காலங்களெல்லாம் நம்மோடு இருக்கணும், வரும் நாட்கள் எல்லாம் நம்மோடு இருக்கணும். அதற்காக சேர்ந்து பாடுவோம். சிறிய பாடலாம் சேர்ந்து பாடுவோம். எல்லா நேரமும் இயேசு நம்மோடு இருக்கணும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி நன்றி சொல்வோம் இயேசுவுக்கு. வரப்போற சூழ்நிலை எல்லாம் மோசமாக இருக்கிற காரணத்தினால் இயேசு ரொம்ப முக்கியமாக இருக்கிறார். வாழ்க்கையில இயேசு அனுதினமும் சதா காலமும் இருக்க வேண்டும். இதற்காக பாடலை பாடி அடுத்த கட்டத்தில் செல்வோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்
ஆண்டவரே, எங்களோடு எல்லா வேலையும் நீரும் சுவாமி. எல்லா நேரத்திலும் ஆண்டவரை உண்மையை நம்பி இருக்கிறோம். என் தேவனே ராஜா, இந்த வாரம் இந்த கிழமை முழுக்க எங்களோடு கூட இருக்கும் சுவாமி. எல்லா காலத்திலும் எங்களோடு கூட இருக்கும் ராஜா. எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கும். இந்த குடும்பத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கும். ஆண்டவரே, எங்களுடைய போக்கில் வரத்தில் கூட இருக்கும். எங்களுடைய வேலைகளை நீரை கவனித்து வழிநடத்தும். எங்களுடைய தேவைகளை நிரப்பும். என் தேவனே ராஜா, உண்மையிலே பிரியமாக உள்ள ஒவ்வொரு பிள்ளையும் எங்கே இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அவர் எல்லாத்தையும் நீர் ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. காத்து ரட்சியும் ஆண்டவரே. அநேக ஆத்மாக்கள் உம்மை நோக்கி வருவதாக, தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம அடுத்த கட்டமாக தேவ செய்திக்கு கடந்து செல்வோம்.